வணக்கம் நண்பர்களே. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜாக்பாட் பட்ஜெட்டில் 6 முக்கிய சலுகைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. 2026-27 ஆண்டிற்கான தமிழக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் தங்கம் தென்னரசு அவர்கள். தமிழ்நாடு அரசு வெளியிட்ட இந்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் பல நிறைவேற்றப்பட்டுள்ளன. தேர்தலை முன்னிட்டு வெளியான இந்த அறிவிப்புகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. முக்கியமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டிபிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான பலன்களை வழங்கும் இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும்போது கடைசி மாத சம்பளத்தின் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அகவிலைப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை போன்ற சலுகைகளும் இதில் அடங்கும். இதற்காக ரூபாய் 11,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. பணியில் இருக்கும்போது விபத்து அல்லது இயற்கை மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு நிதி பாதுகாப்பு வழங்கும் காப்பீட்டு திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து மரணத்திற்கு 1 கோடி வரை, இயற்கை மரணத்திற்கு 10 லட்சம் வரை நிதியுதவி வழங்கப்படும். இந்த தொகை நேரடியாக வங்கிகள் மூலம் வழங்கப்படும். அரசு ஊழியர்களின் குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் திருமண உதவி தொகைகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. தொழிற்கல்விக்கான முன்பணம் 1 லட்சமாகவும் கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கு 50,000ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கு 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை உதவி வழங்கப்படும். பெண் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பு 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது பெண்களின் உடல்நலம் மற்றும் குழந்தை பராமரிப்பை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவாகும். மேலும் பண்டிகை முன்பணம் ரூபாய் 20,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கு ரூபாய் 6,000 வழங்கப்படும். பொங்கல் பரிசு தொகை 1000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 1/1/2020 முதல் 31/12/2021 வரையிலான அகவிலைப்படி டிஏ உயர்வு மீண்டும் வழங்கப்படும். அதேபோல் ஈட்டிய விடுப்பு இஎல் பணமாக மாற்றிக்கொள்ளும் நடைமுறையும் மீண்டும் அமலுக்கு வந்துள்ளது. இந்த அறிவிப்புகள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமைந்துள்ளன. ஸோ கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.